ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சோலேர் நிறைய பூத்துருக்கு. வெயில் பயங்கர வெயில். இப்போ கூட வெயில் காலையில் 9 மணி தான், ஆனால் வெயில் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயிலில் இதை பூக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் பூத்துருக்குது பாருங்கள். இது சோலேர் உங்களுக்கு தெரியும், ஹெச்டி வெரைட்டி தான். ஸ்டெம்பு நல்லா நீளமாக வரும். ஒரு ஸ்டெம்புக்கு ஒரு பூ தான் வரும். நிறைய பூத்துருக்கு. மொட்டுக்கள் இன்னும் தளிரும் கூட இருக்குது. பூச்சி தாக்குதல் அதிகம் இல்லை. ஸ்பைடர் மைட்ஸு எல்லாமே இல்லாமல் லீஃப்லாம் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவே வந்திருக்கு. இந்த வெயிலுக்கு ஒரு நாளைக்கு 3 நேரம் தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்குது. ஏன்னா நான் மூடாக்கு போடலை. பாட்டம் ஓப்பனாக இருக்கிறதுனால சீக்கிரமாக காஞ்சிருது. நேற்று சாயங்காலம் கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்தேன். அந்த கடலை புண்ணாக்கு எப்படி வெள்ளையாக படிஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். அப்பப்போ ஏதாவது ஒரு ஃபீடு கொடுத்தா தான் இது மாதிரி பூ ரெகுலராக பூத்துக்கிட்டே இருக்குது. ஒரு முழு செடியை கவர் ஆகாது, அவ்வளோ பெரிய செடி. பூ இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். லீவ்ஸுமே நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லா செழிப்பாக வந்திருக்கு. எனக்கு வழக்கமாக ஸ்பைடர் மைட்ஸ் தான் கொஞ்சம் பயமுறுத்தும். இந்த முறை கொஞ்சம் ரெகுலராக கேர் கொடுக்கறதுனால கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற 2 நேரம். இது மாதிரி ஹெல்த்தியாக வரணுன்னா கண்டிப்பாக 2 முறை இந்த வெயிலுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். எனக்கு 2 நாள் ஸ்ப்ரேயர் இல்லை, ரிப்பேர் ஆச்சு, சரி பண்ண கொடுத்துருக்குறேன். ஒரு 1.5 லிட்டர் ஸ்ப்ரேயர் ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் கொஞ்சம் டைம் பார்க்காம நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். அது மாதிரி லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுங்க. இப்போ நான் கடலை புண்ணாக்கு கொடுத்துருக்குறேன். அது போக என்பிகே, அது போக இயற்கை உரக்கரைசல் என்னென்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாங் வீடியோவை போட்டிருக்கிறேன் லாஸ்ட் டைம். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டில் வீணாகிற வேஸ்ட்டாக போகிற அந்த டீத்தூள், வெங்காயத்தோல், முட்டை ஓடு அதை பயன்படுத்தி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செடி பாருங்கள், இது டபுள் டிலைட்டு. கொஞ்சம் பூக்கள் இந்த வெயில் எப்படி கரிச்சிருக்குது பாருங்கள். பூவை நல்ல பூ தான், ஆனால் வீணாக போயிருக்கு. தளிர் நிறைய வந்திருக்கு. மொட்டுக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ரெகுலராக ஃபீட் கொடுக்கறதுனால செடி நல்லாவே இருக்குது. இது மனாஸ். வெயில் எப்படி ஆக்கியிருக்கு பாருங்கள். இந்த பூ அழகாக இருந்தது, பூ வீணாக போயிடுச்சு. தளிர் நிறைய வந்திருக்கு. இந்த வெயில் தாங்காமல் ஒரு மாதிரி டல்லாகவே நிற்குது செடி. ஒரே ஒரு மழை பெஞ்சுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அவ்வளோதான். அதோட சரி. அதுக்கப்புறம் மழையே இல்லை, வெயில் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூக்கள் நல்லா தான் வருது, ஆனால் வெயில் அந்த இதழெல்லாம் கரிச்சிருது. நிறைய நியூ க்ரோத் இருக்குது. கொஞ்சம் மழை வரும்போது இது எல்லாமே கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக வரும். அடுத்தது பிளிண்டாஸ் ட்ரீம். இது ஒரு பெரிய செடி. அந்த ரோஜா மரம்ங்கிற தலைப்பில் போட்டிருப்பேன். இது ஹெச்டி வெரைட்டி தான். ராவல் பிங்க் கலர். இந்த வெயிலுங்கிறனால பூவோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்கள். அல்லது நல்ல பெரிய பூவாக பூக்கும். நிறைய மொட்டு வச்சுருக்கு. வெயில் தாங்காமல் நிற்குது. மொட்டுக்களோட சைஸ் எல்லாம் சின்னதாகிடுச்சு வெயில்னால். இது ஒரு பெரிய மரம் தான். இந்த இடத்துல நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இது ஒரு லாவெண்டர் கலர். இதோட ஐடியா எனக்கு தெரியல. இது பூத்து முடிக்கிற கண்டிஷன். நிறைய பூ பூத்துருச்சு. இனிமேல் கூட மொட்டு தளிர் வந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு ஃப்ளோரிபண்டா வெரைட்டி. கொத்து கொத்தாக பூக்கும். இது ஒரு டிஏ ரோஸ் தான். டிஏ 44 கப் ஷேப்பில் நல்ல மணமாக இருக்கும். எவ்வளோ நியூ க்ரோத் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஒரு 1 வீக்கில் ஒரு 10 நாளையில் பூக்கிற கண்டிஷனில் இருக்குது செடியெல்லாம். நிறைய நியூ க்ரோத் இருக்குது. பூ இருக்குது. 4-5 மொட்டு இருக்குது பின்னாடி. இந்த ஒரு பூ இருக்குது. பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல மணமாக இருக்குது. பக்கத்தில் வரும்போது ஒரு நல்ல மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. இது கொத்தாக தான் மொட்டு வைக்கும். ஒரு செமி க்ரீப்பர் வெரைட்டி. மேட் ஆஃப் ஆனர். இது ஒரு பேர்வுட் பிளான்ட்டு தான். நிறைய மொட்டு வச்சுருக்கு. தளிர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நியூ க்ரோத். இது எல்லாமே அந்த லிக்யூட் ஃபெர்டிலைசரில் வர எஃபெக்ட்டு தான்.
நிறைய மொட்டு பூ. இந்த வெயிலுக்கு இது பூக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வரவங்களாம் கேட்குறாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி பூக்குது அப்படின்னு. அது நம்முடைய பராமரிப்பு தான், அந்த ஃபீடு கேரிங். தண்ணி 2 நேரம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் தொடர்ந்து 3 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது வீட்டில் நம்ம செலவில்லாமல் பயன்படுத்துறது கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த வெயிலுக்கு நம்ம அதிகமாக மருந்தடித்தாலும் செடி சூட்டில் கரியும் அல்லது இலைகள் பழுத்து கொட்டும். அதிகம் உரம் கொடுத்தாலும் செடிகள் சூடு தாங்காமல் இருக்கும். நிறைய மொட்டுக்கள் இருக்குது, இது எண்ணவே முடியாது, அவ்வளோ மொட்டு இருக்குது. செடியுமே பெருசாகிடுச்சு. 14 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.